ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். கடன் இல்லாமல் மாத கடைசியில் செலவுக்கு பணம் பத்தாம அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி ஏறிடுச்சுன்னு கவலைப்படாமல் எப்படியாவது இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து வசதியாக ரிச் மேனாக ஆகிர மாட்டோமான்ற ஆசையும் கனவும் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆசையும் கனவும் மட்டும் பத்தாது, அதோடு சேர்த்து கோலும் அந்த கோலை அச்சீவ் பண்ண டிசிப்ளினும் இருந்தால் மட்டும்தான் நமக்கான வெல்த்தை உருவாக்க முடியும். உதாரணமாக நம்மள எத்தனை பேர் கார் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும்னு ஒரு கோலை செட் பண்ணி அதுக்காக எய்தர் டிசிப்ளினாக பணத்தை சேர்த்து வாங்குவோம், அல்லது இஎம்ஐல வாங்கி அவைல் பண்ணிட்டு டிசிப்ளினாக அந்த இஎம்ஐயை பே பண்ணுவோம். ஸோ உங்கள் கோலை ஷார்ட் டேர்ம் டிசைருக்காக இல்லாமல் லாங் டேர்ம் வெல்த்துக்காக செட் பண்ணி டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடையலாம். இனி நான் சொல்ல போகிற 3 லாஸை ஃபாலோ பண்ணாலே உங்கள் செல்வத்தை உருவாக்குற ப்ராசஸில் வெற்றி அடைய முடியும். முதலாவது, ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ earn. நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு செய்யறோன்றத கணக்கிட்டு நம்ம செலவுகளை குறைக்கிறது மூலியமா அதிகமா பணம் சேர்த்து வைக்க முடியும். இதுக்கு நம்ம செலவுகளை பட்ஜெட் பண்றது ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டிங் பண்றதுக்கு ஈஸி அண்ட் பெஸ்ட் மெத்தடான ஜாப்பனீஸ் ஸ்டைல் காக்கிபூ மெத்தட்ல நம்ம செலவுகளை வகைப்படுத்துறது மூலமா அடுத்த மாதம் என்னென்ன செலவுகளை குறைக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் பட்ஜெட்டிங் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இரண்டாவது, இன்வெஸ்ட் யுவர் சர்ப்ளஸ் கேஷ் வைஸ்லி. உங்க வருமானத்துல இருந்து செலவுகளை கட்டுப்படுத்தி சேர்க்கக்கூடிய பணத்தை வெறுமனையே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சு ஒரு பயனும் இல்லை. அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்க்காக எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதே அளவு உங்க ஃபியூச்சர் வெல்த்துக்காக சேர்க்கக்கூடிய பணத்தையும் போதிய நாலேஜ் இல்லாத ஏதோ ஒரு சேவிங்ஸ்னு போடாம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும்னு ஆராய்ச்சி செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இதுல அசட் டைவர்சிஃபிகேஷனையும் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். உதாரணமாக நம்ம சேவ் பண்ணக்கூடிய பணத்தை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு ரெக்கரிங் டெபாசிட்ல மட்டும் அல்லது கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் எது நமக்கு ஃபியூச்சரில் அதிக ரிட்டர்ன்ஸ் தருது, எது கன்சிஸ்டண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, இப்படி பல வகையாக நம்ம சேவிங்ஸை பிரித்து முதலீடு செய்யணும். மூணாவது, லீவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அலோன் டு க்ரோ. உங்கள் சேவிங்ஸை எதில் போட்டால் ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும், எதில் ஹை ரிஸ்க் இருக்குது, எது என்னோட லிவிங் ஸ்டாண்டர்டை மேன்மைப்படுத்தும், இப்படி பல வகையாக ஆராய்ச்சி செஞ்சு ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரோ ஆக டைம் கொடுக்கணும். உதாரணமாக, ஒரு மரத்தை மண்ணில் நட்டு வைக்கிறோம், அது வளருமா வளராதான்னு டெய்லி தோண்டி பார்க்கறது மூலயமா ஒரு பயனும் இல்லை. அதுக்கு பதிலாக டெய்லி அதுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உரம் போட்டாலே ஃபியூச்சரில் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். அதே போல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணி அது க்ரோ ஆக போதுமான டைம் கொடுக்கணும். அப்பப்போ தண்ணீர் உரம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதும் மாடிஃபை பண்ணுறதும் பண்ணலாமே தவிர அது பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கலன்னு கேபிட்டல் அமௌண்ட்டை வெளியே எடுத்துட்டு வரக்கூடாது. நம்ம லிவிங் ஸ்டாண்டர்டை மேன்மைப்படுத்துறதும் நமக்கான வெல்த்தை உருவாக்குறதும் ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நடக்காது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல வேலை செய்யும். உதாரணமாக, மாதம் 10,000 எஸ்ஐபி மெத்தடில் 20 வருஷத்துக்கு 12% ரிட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். முதல் 3 வருஷம் எதிர்பார்த்த அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனாலும் 20 வருஷ கடைசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட 3 மடங்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் முதல் 3 வருஷத்துலேயே எனக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு நினச்சி அதுலேருந்து வெளியே வந்தால் நம்மளால் அவ்வளோ பெரிய க்ரோத்தை பார்த்துருக்க முடியாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அது க்ரோ ஆக டைம், இது 3 தான் வெல்த் பில்டிங்கோட பில்லராக வேலை செய்யுது. ஸோ திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.